இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து பழைய தமிழர்கள் வாழ்க்கையை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பாரியில வந்து அவர் என்னென்ன வந்து சொல்ல இருந்தாரோ அதெல்லாம் இருந்த மாதிரி. பாரி கதை பார்த்தவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். பண்டைய தமிழர்கள் பத்தி தெரியாதவங்களுக்கு இது புரியாது, அவ்வளவுதான். மிச்சப்படி நம்ம புறநானூர்ல படிச்சது, பாரியில பார்த்தது எல்லாமே இங்க இருக்கு, அவ்வளவுதான். இல்ல அது ரொம்ப சவுண்டா இருக்கு, அது மட்டும் தான் குழந்தைங்க ரொம்ப பயப்படுறாங்க. முதல்ல சவுண்டோட கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா புரியும் நல்லா அவங்களுக்கு. ஏன்னா சொற்கள் பழைய சொற்கள் யூஸ் பண்ணதுனால புரிய மாட்டேங்குது நிறைய. இல்ல எனக்கு கங்குவா பாட்டு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் வந்து பழைய தமிழர்கள் வாழ்க்கையை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பாரியில வந்து அவர் என்னென்ன வந்து சொல்ல இருந்தாரோ அதெல்லாம் இருந்த மாதிரி இருந்தது. அதெல்லாம் இனிமே தெரியும் இல்லையா? இப்பதானே ஒரு என்ட்ரி வந்து நம்ம ரோலக்ஸ் மாதிரி என்ட்ரி கொடுத்திருக்காரு. அது எனக்கு பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல. ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் சுத்தமா பிடிக்கல, அது தேவையில்லாத ஒன்று மாதிரி. ஓகே, சூர்யா வந்துட்டு ஒரு பிளே பாய் நார்மலா காட்டிட்டு திரும்பி அவரை இது பண்ணது மாதிரி இருந்துச்சு. எப்படி ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். அதுதான் ரொம்ப சவுண்டு, ஆனா பாட்டுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த நெருப்பே சாங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த எஃபெக்டிவா இருந்துச்சு. நல்லா இருக்கு, பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாங்க. தமிழ் என்ன சொல்றது, பண்டைய தமிழை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சவங்க இதை கண்டிப்பா பிடிக்குங்க. இலக்கண இலக்கியம் பத்தி தெரிஞ்சவங்க இது புரியும், அவ்வளவுதான். ஓகே, நைஸ், நல்லா இருந்தது. ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி கான்செப்ட் அந்த இதில் இருந்தனால நல்லா இருந்தது. பட் ரொம்ப சத்தம் அதிகம், அதுதான் ஒரு மேஜர் மைனஸ்ன்னு சொல்லணும்னா. மற்றபடி நல்ல ட்ரை. படத்துல ஹீரோயின்ற பார்ட் எதுக்கு இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலா அவங்க ஹீரோயினா இல்ல எதுக்குன்னு தெரியல. சும்மா அவங்க வந்துட்டு போறாங்க, சும்மா ஒரு 2 சீன் சும்மா வைக்கணுமேன்ற மாதிரி இருந்தது. மற்றபடி அந்த இது இல்லாமலே இருந்திருக்கலாம், அந்த ஒரு கேரக்டரே இல்லாம இருந்திருக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. மற்றபடி அந்த ரியல் லைஃப்ல இருந்த அந்த கேரக்டர், அந்த பையனோட அந்த இது கனெக்ட் வந்து அவ்வளோவா கேட்சியா இல்லை. மற்றபடி ஹிஸ்டாரிக்கல்ல இருந்த கேரக்டர் நல்லா இருக்கும். புரியல ஆக்சுவலா என்னன்னா, ஏன் புரியலன்னா, அந்த பையன் அவங்கள பழி வாங்க பாக்குறான். ஆனா அது கடைசியில பழி வாங்கினானா இல்லையா அப்படின்றது தான். ஆனா அவன் மனம் திருந்திடுறான் அப்படின்றத அதுலயே காட்டிட்டாங்க. அகைன் இங்கேயும் வந்து அந்த பையன் அவனை தேடி வரான் அப்படின்றது ஒரு இது. அதே மாதிரி கங்குவா வந்து ஹிஸ்டாரிக்கல் அந்த இதுல கான்செப்ட்ல வரும்போது இருக்காரா இல்லையா, என்ன ஆனாரு ஃபைனலா அப்படின்ற ஒரு இதை கிளாரிட்டியா கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியும், பட் ஸ்டில் கொஞ்சம் கிளாரிட்டியா இருந்திருக்கலாம். அது மற்றபடி படம் பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அந்த நார்மல்ல இருக்கிறது நார்மலா தான் தெரிஞ்சுது, ரியல் லைஃப்ல இருக்கிறது. பட் அந்த கெட்டப் ரொம்ப சூப்பரா போட்டிருந்தாங்க, நல்ல ஒரு ஒர்க் இருந்தது. மியூசிக்காக நம்ம ஷுவரா பார்க்கலாம். நல்லா அந்த கங்குவாவோட சீன்ஸ் எல்லாம் வரும்போது நல்லாவே இருந்தது. மியூசிக் நல்லா அட்ராக்டிவா இருந்தது. ஒரு மாதிரி இதுக்காகவே ஒரு தியேட்டர் ஆடியன்ஸா நம்ம சொல்லணும் அப்படின்னா சூப்பரா இருந்தது. தியேட்டர் எஃபெக்ட்ல நல்லா இருந்தது. டால்பி ஆட்டம்ஸ் அந்த இதுல கேட்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்தது. அவரோட ரோல் வந்து ரொம்ப இதுவா இல்லை, வராரு ரொம்ப அவர் பெரிய ஒரு எதிர்பார்ப்போட நம்ம இருந்தோம்னா, ஆனா அந்த அளவுக்கு எதிர்பார்க்கிற அளவுக்கு அவருக்கு இது கொடுத்த மாதிரி, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. இவரோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருந்தது, ஆனா அவரோட இது இல்லை. சைட்ல இருக்கவங்க எல்லாம் ஏதோ பண்றாங்க, ஆனா அவரோட அந்த இன்டரப்ஷன் ஒரு இதுலயும் சீன்லயும் அவ்வளோ எனக்கு தெரியல, கேட்சியா இல்லை. கிங்ஸ்லியோட எதுக்கு அந்த கேரக்டர் வச்சாங்கன்னு தெரியல. சும்மா வந்துட்டு போற மாதிரி இருக்கு பிக்சர்ல. இந்த பர்சன் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு போற மாதிரி இருக்கு. மற்றபடி யோகி பாபு கூட கொஞ்சம் ஓரளவு டிராவல் ஆகிறாரு. ஆனா கிங்ஸ்லியோட இது எதுவுமே அவ்வளோ பார்ட்டே இல்லை. அதனால அது எனக்கு தெரிஞ்சு அது அந்த கேரக்டர் வந்து எதுக்கு அவசியப்படலை. ஈவன் ஹீரோயின் கேரக்டரும் சரி, கிங்ஸ்லி கேரக்டரும் சரி, சும்மா ஒரு வைக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு போன மாதிரி இருக்கு. குட், ஓகே. அப்புறம் வந்து கார்த்திகோட என்ட்ரி ஆக்சுவலா எதிர்பார்க்கவே இல்லை, அது ஒரு சர்ப்ரைஸ் தான் அது. ஆனால் நல்லா இருந்தது. ஆஸ் யூஷுவல் கார்த்தி சூர்யா சொல்ல வேண்டியது இல்லை. பட் ஏற்கனவே அவங்க ஹிஸ்டாரிக்கல்ல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அப்படின்றதுனால பரவாயில்ல, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. குட். ஒரு ரொம்ப நெகட்டிவ், நான் என்னோட பார்ட்ல இருந்து ரொம்ப நெகட்டிவ் சொல்ற மாதிரி இல்லை. சவுண்டு, நாய்ஸு அதெல்லாம் தான் கொஞ்சம் அங்கே இங்கே கொஞ்சம் கிளாரிட்டி மிஸ் ஆகுது ஒரு சில இடத்துல. மற்றபடி ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ரொம்ப தெளிவா பார்த்தோம், ஃபுல்லா உட்காந்து பார்த்தோம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். 3D எஃபெக்ட் ஓகே. ரொம்ப நம்ம முன்னாடி இருந்த 3D எல்லாம் பார்த்துட்டு இதை நம்ம அவ்வளோலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனோம்னா அப்படிலாம் இல்லை. பட் இருந்தது,
ஓகே 50 ஒரு 100க்கு மார்க் கொடுக்கணும்னா ஒரு 50-70 மார்க் கொடுக்கலாம். அந்த அளவு தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் பெட்டரா கூட பண்ணியிருக்கலாம். செகண்ட் பார்ட் வர்றது தான் இருக்கு. ஆமா, செகண்ட் பார்ட்டோட இது கொடுத்துருக்குறாங்க. பட் ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். ரொம்ப அடிக்கடி வந்து பார்க்கணும், இல்லை ஏதோ தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. லேர்ன் பண்ணிக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, பார்க்கலாம். நல்லா இருக்கு. வேற என்ன புரியுது படத்துல என்ன சொன்னாங்க என்ன இல்ல ஓவரா நெகட்டிவா சொன்னாங்க ரிவ்யூஸ்ல எல்லாம். அவ்வளோலாம் இல்ல, நல்லா இருக்கு. அந்த பிளாஷ்பேக்கா வர சீன்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சூரிய ரெண்டுக்கும் பழைய காலத்துல ஒரு லைவ்ல வர எந்த கேரக்டர் ரொம்ப பழையது கிளாசிக்கா வரதா நல்லா இருக்கு. கூஸ்பம் சீன் ஏதாவது நிறைய சீன் கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு. வில்லனுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க, பார்த்தாலே பயப்படுற மாதிரி இருக்கு. அப்புறம் வந்து கார்த்தி வராது அவருக்கு அவரும் நல்லா இருக்காரு.